ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மபிச்செக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் ஃபோன் வழியாகவே ஒரு 2 நிமிட காணொளியை அல்லது ஒரு டாக்குமெண்ட்ரியை எப்படி நீங்கள் இலவசமாக 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு 3 விதமான வெப்சைட் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க அந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இன்று உலகில் கிட்டத்தட்ட அனைவரும் பயன்படுத்தும் ஒரு சாதனம் நம் கையிலிருந்து ஒரு நொடிக்கும் பிரியாத மொபைல் போன். ஆனால் இந்த சாதனம் எப்படி உருவானது தெரியுமா? 1940களில் இராணுவத்திற்காக வயர்லெஸ் தொடர்பு தொழில்நுட்பம் முதலில் பயன்படுத்தப்பட்டது. அதிலிருந்து கைபேசி என்ற யோசனை உருவாயிற்று. 1940களில் பெல் லேப்ஸ் விஞ்ஞானிகள் முதலாக செல்லுலர் நெட்வொர்க் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தினர். அதுவே இன்றைய மொபைல் நெட்வொர்க்குகளின் அடிப்படை. 1973 ஏப்ரல் 3ஆம் தேதி மார்ட்டின் கூப்பர் உலகின் முதல் மொபைல் போனை கண்டுபிடித்தார். ஒரு செங்கல்லை மாதிரி இருந்த அந்த போன் சுமார் 1 கிலோ எடை, 30 நிமிட பேட்டரி. ஆனால் அதுதான் இன்று நம்மிடம் இருக்கும் ஸ்மார்ட் போன்களின் முதல் படி. 1980களில் வணிகத்துறையின் மூலம் மொபைல் போன் மெதுவாக பிரபலமானது. 1990களில் GSM தொழில்நுட்பம் வந்ததும் சாதாரண மக்களும் மொபைலை பயன்படுத்த தொடங்கினர். SMS, ரிங்டோன், கேமரா, கலர் டிஸ்பிளே சேர்க்கப்பட்டன. 2007இல் ஆப்பிள் ஐபோன் அறிமுகமானதும் இப்படி தாங்க இந்த வீடியோவை வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்ப்போம். இதுக்கு மொபைலில் ChatGPT ஓப்பன் பண்ணிங்க. ChatGPT ஓப்பன் பண்ணிட்டு சர்ச்சில் உங்களுக்கு எந்த கண்டென்ட் வேணுமோ அதை போட்டுங்க. நான் இதை போட்டிருக்கேன் பாருங்க. போட்டுக்கிட்டு அதில் நான் டாக்குமெண்ட்ரே வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு எத்தனை நிமிஷம் வேணுமோ உங்களுக்கு அந்த நிமிஷத்தை நீங்கள் டைப் பண்ணிங்க. அதில் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடும். என்ன ஸ்டோரியோ ரெடி பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. அதுவே ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு இதில் நம்மளுக்கு மேலே உள்ள டைமிங்லாம் கொடுத்துருக்கு. நம்மளுக்கு அந்த டைமிங் தேவைப்படாது. ஆனால் நம்ம வாய்ஸ் ஓவர் இப்போ ரெடி பண்ண போகிறோம். அதனால் இந்த டைமிங் இருந்ததுன்னா செட் ஆகாது. அதனால் மறுபடியும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க. ஸ்க்ரோல் பண்ணி ChatGPT அதில் போட்டிருக்க பாருங்க, ஸ்க்ரீனில் போடுற மாதிரியே போட்டுங்க. நீங்களும் நிமிடங்கள் இல்லாமல் வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்தீங்கன்னா அது அதுக்கு தகுந்தாப்பில் ரெடி பண்ணிடும். வாய்ஸ் ஓவர் மட்டும் எப்படி இருக்குமோ அதை அப்படியே நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துரும். இதில் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துலேருந்து இந்த பேஜ் காப்பி பண்ணிங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செலக்ட் டெஸ்ட் கேட்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா எதுலேருந்து இது வரையும் நீங்கள் வேணுமோ அதை காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் நோட் பேட் இருந்தால் அதை ஓப்பன் பண்ணிங்க. இல்லை வேறு எதுவும் வச்சுருந்தீங்கனாலும் அதை ஓப்பன் பண்ணிங்க. அதில் இந்த இதை பேஸ்ட் பண்ணிங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்தது நம்மளுக்கு வாய்ஸ் ஓவர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு மொபைல் குரோமில் ஓப்பன் பண்ணி ஓப்பன் ஏஐ அப்படின்னு சர்ச் பண்ணிங்க. சர்ச் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். இந்த இருக்குது பார்த்தீங்களா ஃபஸ்ட் லிங்க், இதை கிளிக் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். இதில் வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த வாய்ஸ் இருக்குது, எதை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஃப்ரீ தான், அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வாய்ஸ் என்னவா செலக்ட் பண்ணிட்டு இது எந்த வைப்பில் இந்த வாய்ஸ் உங்களுக்கு பேசணும், ப்ரொஃபஷ்னலாவா, சாண்டாவா, எல்லாம் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கீழே ரீஃப்ரெஷ் ஆப்ஷன் இருந்தால் அதையும் கொடுத்து மாற்றிக்கலாம், நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ப்ரொஃபஷ்னல் கொடுத்துக்கிறேன். கொடுத்து கீழே வந்தீங்கன்னா ஸ்கிரிப்ட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக இங்கிலீஷில் இருக்கும். அதை ஃபுல்லாகவே நீங்கள் எல்லாத்தையும் செலக்ட் ஆள் கொடுத்து எரேஸ் பண்ணிங்க. நாங்கள் காப்பி பண்ணி நம்ம ப்ரொமோட்டை அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிங்க அதில் கதையை. இதான் உங்களோட வாய்ஸ் ஓவர். இதில் பாதியோடு நிற்கும். நீங்கள் மீதியை அப்புறமா ரெடி பண்ணிக்கலாம். தனித்தனியாக கூட ரெடி பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இன்று உலகில் கிட்டத்தட்ட அனைவரும் பயன்படுத்தும் ஒரு சாதனம் நம் கையில் இருந்து ஒரு நொடிக்கும் இப்படி தான் இருக்கும். இதில் லெஃப்ட் சைடில் இருக்கும் பாருங்க, டவுன்லோட்னு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதை வழியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் திரும்பி நீங்கள் உங்களுக்கான இமேஜ் ரெடி பண்ணணும். அதுக்காக இமேஜ் நீங்கள் டேரெக்டாக வீடியோவே இப்போ ரெடி பண்ணிக்கலாம் நம்ம. அதனால் இந்த போட்டிருக்க பார்த்தீங்களா, இது மாதிரியே போட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா சர்ச் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு வரும். இது சீன் பை சீன் அதுக்குள்ளே ப்ரோமோட் கொடுத்துரும். நம்மளுக்கு எந்த ப்ரோமோட்டு, ஒவ்வொரு ப்ரோமோட்டாக நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ப்ரோமோட்டாக அதில் காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணி தான் ரெடி பண்ண முடியும். மொத்தமாக ரெடி பண்ண முடியாது. ஒவ்வொரு ப்ரோமோட்டாக இதில் நான் காப்பி பண்ணி உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டுறேன் பாருங்க. நான் ஃபஸ்ட்டு ப்ரோமோட்டை இப்போ காப்பி பண்ணிக்கிறேன்.
காப்பி பண்ணிவிட்டு குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாரை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ஃப்ளோ ஏஐ அப்படின்னு டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இப்படி தான் இருக்கும் labs.toolனு. அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணால் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிரியேட் வித் ஃப்ளோன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியூ ப்ராஜெக்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் பேஜ் வரும். உங்கள் மெயில் ஐடி லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். லாகின் பண்ணிங்க. உங்களுக்கு வந்து 100 கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. இப்போ அங்கே காப்பி பண்ண அப்புறம் மட்டும் இதில் வந்து கொடுத்துங்க. மேலே டெக்ஸ்ட் டு வீடியோன்னு இருக்கணும். கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ ரெடியாக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், எனக்கு ஃபஸ்ட்டு வீடியோ ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே ப்ளே பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அதிலேயே இதில் லேகாக காட்டும். ஆனால் மேலே நீங்கள் டவுன்லோட்னு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ஒரிஜினல் சைன்ஸ் 720pன்னு இருக்கும். அந்த பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ டவுன்லோட் ஆகிடும். நான் இதேமாரி எல்லா ப்ரோமோட்டையும் போட்டு நான் வீடியோ வந்து எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிட்டேன். மொத்தம் எனக்கு 7 சீன் இருக்குது. 7 சீனுக்குமே நான் வந்து ப்ரோமோட் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இந்த வீடியோ எப்படி நீங்கள் எடிட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். நீங்கள் மொபைலில் எந்த எடிட் ஆப் இருந்தாலும் ஓப்பன் பண்ணிங்க. நான் வந்து என்கிட்ட இன்ஸ்டாட் இருக்குது, அதனால் இன்ஸ்டாட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். லாங் பேஜ் ஓப்பன் பண்ணி அதில் வந்து உங்களுக்கு வீடியோ எந்தெந்த வீடியோ ஃபஸ்ட்டு எது 2 வேணும், எது 3 அப்படின்னு சீன் பை சீனாக நீங்கள் ரெடி பண்ணியிருப்பீங்க. ப்ரோமோட் போட்டு அதை நீங்கள் ரெடி பண்ணிங்க. இதில் கரெக்டாக ஆர்டராக கொடுத்துங்க. ஆர்டராக கொடுத்தா பிரச்சனை இல்லை, இல்லைனா நீங்கள் திரும்பி அதில் மாற்றுற மாதிரி இருக்கும். நான் ஆர்டராக கொடுத்துட்டேன். அதனால் பாருங்கள், எனக்கு வந்து எல்லாமே கரெக்டாக வந்துடும். இதில் எந்த விதமான எடிட் எனக்கு பண்ணவே தேவையில்லை. எல்லாமே கரெக்டாக பார்த்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து வாய்ஸ் ஓவர் ஆட் பண்ணணும். அதில் வந்து ரைட் சைடு தட்டினீங்கன்னா இந்த ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்கள் இதில் எப்படி இருக்குமோ அதில் மியூசிக்னு இருக்கு பாருங்க. அதில் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஃப்ரம் கேட்கும். கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலில் அந்த இது டவுன்லோட் பண்ண பார்த்தீங்களா, வாய்ஸ் ஓவர் ஓப்பன் ஏஐ வழியா, அந்த வாய்ஸ் ஓவரை இதில் செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். நீங்கள் நான் இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு இப்போ வந்து ஆடியோ ஃபைல் இதில் வந்துருச்சு. இப்போ வந்து இதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு இதெல்லாம் கிளிக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இதில் வந்து சில இதில் ஆடியோவோட வந்திருக்கும் உங்களுக்கு நீங்கள் இதில் ரெடி பண்ணும்போது. அதனால் அந்த ஆடியோ வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். ஃபுல்லாக மியூட் பண்ணாலும் மியூட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு லைட்டாக அந்த ஆடியோ கேட்கணும், பேக்ரவுண்ட் வாய்ஸும் தனியாக கேட்கணும் அப்படின்னா அதில் வந்து ஒவ்வொரு இமேஜுக்கும் ஒவ்வொரு வீடியோக்கும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இதுக்கு இவ்வளோ சவுண்டு வேணும், இதுக்கு இவ்வளோ சவுண்டு வேணும் அப்படின்னு நீங்கள் மாற்றிக்கலாம். அதிலே ஒரு வீடியோக்கும் இப்படி மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சவுண்ட் எஃபெக்ட் கரெக்டாக இருக்கும். இதுலேயே நீங்கள் வேறு வெரைட்டி சவுண்ட் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து காப்பிரைட் இல்லாததெல்லாம் யூடியூப்பில் இருக்கும், அதை விட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி தாங்க நீங்கள் வந்து மொபைல் வழியாகவே 2 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இதுபோல் தகவல்களை மேலும் கேட்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.